வணக்கம். சமயபுரத்து மாரியம்மனை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சமீபத்தில் நான் சமயபுரம் மாரியம்மன் கோயில் போயிருந்தேன். அந்த அம்மனை தரிசித்து அந்த மெய்சலுக்கும் அனுபவத்தை, இந்த அம்மனை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக நான் ஆசைப்படுறேன். நான் தமிழகத்தில் இருக்கிற எல்லா மாரியம்மன் கோயில்களுக்கும் சக்தி பீடமாக விளங்குகிறது இந்த சமயபுரத்து மாரியம்மன் கோவில். சிவந்த கண்களோடையும் ஆக்ரோஷமான உருவத்தோடையும் இருக்கும் இந்த மாரியம்மன் கருணையோடு தன் பக்தர்களுக்கு அவங்க வேண்டிய வரத்தை தக்க சமயத்தில் கொடுக்கறதுனாலேயோ என்னமோ தெரியல, சமயபுரத்து மாரியம்மன் அவள் அழைக்கப்படுகிறாள். இந்த சமயபுரத்து மாரியம்மன் கோவில் 18ஆம் நூற்றாண்டு அப்ப தோன்றியதாக சில ஆராய்ச்சிகள் சொல்கின்றன. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா 700 வருஷங்களுக்கு மேலாக இந்த அம்மனுடைய சிலை அவ்வளவு பழமையானதுன்னு சொல்றாங்க. ராமாயண காலத்திலேயே தசரத மகாராஜா அவர் வழிபட்டதாகவும், விக்ரமாதித்யன் அந்த அரசனும் வழிபட்டதாகவும் இந்த மாரியம்மன் சிலையை வழிபட்டதாக சொல்கிறார்கள். அப்ப பாருங்க எவ்வளவு பழமையானது, எவ்வளவு புராதனமானது. அப்போ அவ்வளவு தலைமுறைகளாக ஆசி வழங்கிய அந்த மாரியம்மன் நமக்கும் ஆசி வழங்குகிறாங்க நினைக்கும் போது ரொம்ப நமக்கு மெய்சில் இருக்கிற விஷயமாக நமக்கு தோன்றுகிறது. இப்பொழுது சமயபுரத்து மாரியம்மனோட தல வரலாறை நம்ம பார்ப்போம். சமயபுரத்து மாரியம்மன் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளுடைய தங்கை. வைஷ்ணவியாக ஸ்ரீரங்கம் கோவில்ல அவங்க சன்னதி இருந்ததாகவும், ஒரு முறை வைஷ்ணவி தேவி கோர பற்களுடன் கொஞ்சம் உக்கிரமாகவும் காணப்பட்டதாகவும், அந்த சமயத்தில் இருந்த ஜீயர் சுவாமிகள் அவர் அம்மனிடம் முறையிட்டு கேட்டு ஏன் இந்த உக்ரம்னு கேட்க, அம்மன் அசரீரியாக தன்னுடைய பக்தர்கள் எல்லாம் நோயால் ரொம்ப பீடிக்கப்பட்டிருப்பதாகவும், அவங்களுக்கு நான் கவனிச்சுக்கணும், என்னை இந்த இடத்த விட்டு நகர்த்தி நான் வடக்கு நோக்கி எடுத்து செல், நானே வழிகாட்டுறேன் அப்படின்னு இந்த வைஷ்ணவி தேவி சொன்னதாகவும் சொல்லப்படுகிறது. ஜீயர் சுவாமிகளும் பல்லக்கில் இந்த அம்மனை ஏற்றி காவலாளிகள் துணையோட இந்த அம்மனை வடக்கு நோக்கி எடுத்து செல்றாங்க. வடக்கு நோக்கி எடுத்து செல்லும் போது ஒரு பொழுது அவங்க ஒரு இடத்துல தங்க நேரிடுறது. அவங்க அம்மன் சிலையை இறக்கி வைக்கிறாங்க இந்த காவலாளிகள். அப்போ இறக்கி வச்சுட்டு இளைப்பாறுந்த பிறகு அவங்க அம்மன் சிலையை தூக்கிறதுக்காக அவங்க முற்படும் போது அப்போ அம்மன் சிலையை அவங்களால நகர்த்த முடியல. மறுபடியும் வைஷ்ணவி தேவி அசரீரியாக தன்னை அங்கேயே வச்சுட்டு நீங்கள்லாம் போயிடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அந்த இடத்துல வேப்பமர காடா இருக்குது. அங்கேயே வைஷ்ணவி தேவி அங்கேயே இருக்கிறாங்க. இதுதான் இப்போதைய ஆதி மாரியம்மன் கோவில்னு வழிபடுறாங்க. இந்த மாதிரி இருக்க அந்த அம்மன் இருக்கிற இடத்துல வேப்பமர காடா வளர்றதுங்க. இது போல நடந்து கொண்டிருக்கும் போது 17ஆம் நூற்றாண்டுல விஜயநகர சாம்ராஜ்ய அரசன் தென்னாட்டுக்கு மேல ஒரு படை எடுத்து வரான், போர் தொடுக்கிறான். அப்போ அவன் இந்த பக்கமா வரும்போது அப்ப அம்மன் சிலையை பார்த்து அம்மன் கிட்ட வேண்டிக்கிறான்,
இந்த மாதிரி வந்து தென்னாட்டு மீது படையெடுக்கிறேன், நான் போர் தொடுக்கிறேன், இந்த போரில் நான் ஜெயிச்சுட்டேனாக்க உனக்கு நான் வந்து கோவில் கட்டுறேன் அப்படின்னு வேண்டிக்கிறேன். அதே போல் போரில் ஜெயிச்சு அந்த அரசனும் வந்து மாரியம்மன் கோவில் கட்டுறார். அதுதான் தற்போதைய சமயபுரத்து மாரியம்மன் கோவில். சமயபுரத்து மாரியம்மன் கோவிலுக்கும் ஆதி மாரியம்மன் கோவிலுக்கும் 5 கிலோமீட்டர் வித்தியாசத்தில் இருக்கு. சமயபுரத்து மாரியம்மனை பற்றி மேலும் சில விவரங்கள். இந்த மாரியம்மனுடைய சிலை மூலிகைகளினால் செய்யப்பட்டது, அதனால இங்க அபிஷேகம் இல்லைன்னு சொல்றாங்க. இந்த ஊர்ல சில முக்கியமான நிகழ்ச்சிகள் நடைபெறுறது. ஒன்று பூச்செறிவுன்னு ஒரு நிகழ்ச்சி. இது வந்து மாசி மாசம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து பங்குனி மாசம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நடக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. பூச்செறிவில் மக்கள் வந்து பக்தர்கள் ஏராளமான பூக்களோட இந்த அம்மனை வழிபடுறாங்க. மாரியம்மனுடைய சமயபுரத்து மாரியம்மனுடைய அண்ணனாகிய ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் அவரிடம் வரும் பூக்களால் தான் முதல் பூச்செறிவே நடக்கிறதாம். இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, இந்த ஊர்ல பச்சை பட்டினி விரதம் இந்த அம்மன் இருப்பதாக சொல்றாங்க. எப்பவுமே பக்தர்கள் தான் வந்து அம்மனை வேண்டி தனக்கு சில விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லி வந்து விரதம் இருக்கிறாங்க. ஆனா இங்க மாசி மாதம் அந்த சமயத்துல அம்மன் வந்து தன்னுடைய பக்தர்கள் எல்லாம் குறை இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் இருப்பதற்கு இந்த அம்மன் வந்து பச்சை பட்டினி விரதம் இருக்கிறதா சொல்றாங்க. அந்த சமயத்துல எந்த நெய்வேத்தியங்களும் வைக்கிறதில்ல, மாறாக அவங்களுக்கு துள்ளு மாவு, வெள்ளரி பிஞ்சு, நீர்மோர், இளநீர், இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் படைக்கப்படுறது அம்மனுக்கு. அந்த சமயத்தில் சில பக்தர்களும் அதே போல விரதம் இருந்து இந்த மாதிரி வந்து இந்த துள்ளு மாவு, இந்த வெள்ளரி பிஞ்சு, நீர்மோர், இந்த மாதிரி அவங்களும் அதை அந்த மாதிரி எடுத்துட்டு அவங்களும் வந்து விரதம் இருக்கிறதாக சொல்றாங்க. எவ்வளவு கருணை நிறைந்தவள் அந்த மாரியம்மனே வந்து நமக்காக வந்து விரதம் இருக்கிறாங்க, தன்னுடைய பக்தர்கள் குறைவில்லாம இருக்கிறதுக்காக. இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, இந்த பங்குனி மாசம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா சித்திர மாசம் முதல் ஞாயிற்றுக்கிழமை அந்த சமயத்துல சமயபுரத்து மாரியம்மன் தன்னுடைய தாய் வீடான ஆதி மாரியம்மன் வீட்டுக்கு போறதாக ஒரு ஐதீகம் இருக்கு. அப்ப இந்த அம்மனை கொண்டு போறாங்க ஆதி மாரியம்மன் கோவிலுக்கு. போயிட்டு திரும்பி வரும்போது அந்த தன்னுடைய தாய் வீட்டு சேதனமாக சில பொருட்களை கொண்டு வராங்க. இந்த சீர்வரிசையெல்லாம் மக்கள் தான் வந்து பக்தர்கள் தான் வந்து இந்த அம்மனுக்கு கொடுக்கறாங்க. தாய் வீட்டுக்கு போகும்போது அந்த அம்மா வந்து முகம் ரொம்ப பிரகாசமாக இருப்பதாகவும் திரும்பி வரும்போது சோகமாக இருப்பதாகவும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க. அப்போ அந்த சமயத்துல சமயபுரத்து மாரியம்மனுடைய அண்ணனான ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் அவர் சில சீர்வரிசைகளை கொடுத்து விடுறதாகவும் அந்த சமயத்துல மீண்டும் அவங்க குதூகலமா ஆயிடுறதாகவும் சொல்றாங்க. எப்பேற்பட்ட விஷயம் இதெல்லாம் கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு, மெய்சில் இருக்கிறது கூட. கண்ணனூர், கண்ணபுரம், மகாகாளிபுரம், விக்ரமபுரம், சமயபுரம்னு பல பேர்களால இந்த ஊர் அழைக்கப்படுறது. இங்க இருக்கிற இந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். நீங்களும் கண்டுகளியுங்கள்.